பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸே செயல்படுவார் என்று பொதுக்குழு செயற்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸே தொடர்வார் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளோடு அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது? இல்ல, இதன் மூலம் இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு இடையிலான இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பதை நம்ம சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டின அன்புமணி அவர்கள் தன்னுடைய பதவி, பொதுச் செயலாளர் பதவி, பொருளாளர் பதவியை ஒரு வருட காலத்துக்கு நீட்டித்து வைத்துக் கொண்டார். சோ அது அவர் கூட்டின பொதுக்குழுல அதை அவர் பண்ணிட்டாரு. இப்ப இவர் கூட்டுற பொதுக்குழுல இவர் நிறுவனராக இருக்கிற இவர் தலைவராகவும் தன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். சோ இந்த ரெண்டு பொதுக்குழுவும் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்வது அன்புமணி கூட்டிய பொதுக்குழு சட்டவிரோதம், விதிகளுக்கு விரோதம் என்று ஒரு விஷயத்த சொல்றார். இப்ப நாளைக்கே அன்புமணி ஒரு அறிக்கை விடுவாரு, ராமதாஸ் அவர்கள் கூட்டிய பொதுக்குழு விதிகளுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்றாரு. இதுவரையே அன்புமணியால எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ஒரு செயல் தலைவராக மட்டுமே கண்டினியூ பண்ணி கொண்டிருந்த ராமதாஸ் அவர்கள் இப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முனைப்புல இறங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். 16 விதமான குற்றச்சாட்டுகளை அவர் மீது ஒழுங்கு கமிட்டியை வச்சிருக்காங்க. சோ அவர் கட்சியிலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சிகள் அடுத்த கட்டமா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானால் இது எல்லாமே கட்சியோட எதிர்கால நலனை பார்க்கும்போது ஒரு சரியான அணுகுமுறை தானா என்கிறது தான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனோட கவலையா இருக்கு. ஆக்சுவலா அந்த கீழே அடிமட்டத்துல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ரெண்டு பிரிவா இல்ல, அவன் ஒரே பிரிவா தான் இருக்கான். அவன் பாமக என்ற உணர்வோட தான் அவன் இந்த தொண்டன் இருக்கான். ஆனா மேலதான் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பிரிவா இருக்கு. ஆனா நிர்வாகிகளுக்கு வேற வழி இல்ல, ரெண்டு சைடு அவங்க இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த பக்கமும் போக வேண்டியதா இருக்கு, இந்த பக்கம் ராமதாஸ் அவர்களையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி சூழல்ல இதே தேர்தல் நோக்கி போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள், அன்புமணியை நீக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி தலைவர் பதவியை தான் எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடந்து இருக்கும் போது தேர்தல் கமிஷனுக்கு ஒரு மனு கொடுத்திருக்காரு ராமதாஸ். தேர்தல் கமிஷன் இதுல எந்த அளவுக்கு தலையிடுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து அது விடுபட்டு போயிருக்கு. அங்க இப்ப அங்கீகரிக்கப்பட்ட நிலையில பாமக இல்ல. அதனால தலையிடுவாங்களான்றது, தேர்தல் கமிஷன் தலையிடுவாங்களான்னு சந்தேகம். அப்போ சிவில் கோர்ட்ல முடிவு பண்ணணும். சிவில் கோர்ட்ல நான் தான் கட்சின்னு அன்புமணி சொல்லணும், இல்ல ராமதாஸ் நாங்க நடத்துறதா உண்மையான பாமகன்னு சொல்லணும். சிவில் கோர்ட்ல போச்சுன்னா அது முடியறதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். அப்போ அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். அந்த எலெக்ஷன் வரும்போது ரெண்டு பிரிவா கட்சி இருந்ததுன்னா அந்த ரெண்டு பிரிவும் எந்த கூட்டணிக்கு போனாலுமே சரியான செல்வாக்கு இருக்காது, சரியான இடங்கள் கிடைக்காது. இதெல்லாம் இந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு அவங்க ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனின் ஒரு குரலாக இருக்கிறது. அந்த குரலை கேட்காம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வகுத்துக் கொள்வார்களே ஆனால் இது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கான ஒரு பின்னடைவை தான் நான் பாக்குறேன். ஒரு குடும்ப தகராறா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கட்சியை பிளக்கிற அளவுக்கு கொண்டு போற விஷயத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன் ரொம்ப வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்பது என் கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.